பார்த்து வருகிறோம். பேருந்து கட்டணத்தை உயர்த்தும் திட்டம் இல்லை என்று அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கின்றனர். தற்போதைக்கு பேருந்து கட்டணத்தை உயர்த்துவதற்கான திட்டம் இல்லை என்று போக்குவரத்து துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, குறிப்பாக தனியார் பேருந்து கட்டணத்தை உயர்த்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில நீதிமன்றத்திற்கு சென்று மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவதற்கான உத்தரவை பெற்றிருந்தார்கள். இந்த நிலையில இது தொடர்பாக தற்போது மக்கள் கருத்து கேட்பு கூட்டமும் தற்போது நிறைவு பெற்று அதற்கான அறிக்கையை போக்குவரத்து துறை சார்பில் சமர்ப்பணம் செஞ்சிருக்கிறாங்க. இது தொடர்பாக போக்குவரத்து துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது தற்போதைக்கு குறிப்பாக இந்த பேருந்து கட்டண உயர்வுக்கான எந்தவித முடிவும் எடுக்கப்படவில்லை. எனவே தமிழ்நாட்டில் குறிப்பாக பேருந்து கட்டணம் உயர்வுக்கான வாய்ப்பு இல்லை என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தனியார் பேருந்து கட்டணம் உயர்வு குறித்தும் தற்போது எந்தவித முடிவும் எடுக்கப்படவில்லை. எனவே தற்போதைக்கு தனியார் பேருந்தும் சரி அரசு பேருந்தும் சரி தற்போது இந்த பேருந்து கட்டணம் என்பது உயர்த்தப்படாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஏற்கனவே போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே நீதிமன்ற தீர்ப்பு வந்தாலும் கூட அதற்கு பிறகு பேருந்து கட்டணம் உயர்த்துவதற்கான திட்டம் ஏதும் இல்லை. எனவே தொடர்பாக ஆலோசனை செய்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். குறிப்பாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அதே போல உதிரி பாகங்களுடைய விலை உயர்வு காரணமாக தனியார் பேருந்துகள் தங்களுடைய பேருந்து கட்டணத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை போக்குவரத்துறை சார்பில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் போக்குவரத்துறை தற்போது கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த பேருந்து கட்டணத்தை உயர்த்தப்படாமல் அதே நிலையில் நீடித்து வருகிறார்கள். இந்த நிலையில் பேருந்து கட்டணம் தற்போது உயர்த்தப்படுமா என்ற கேள்வி எழுந்த போது அதற்கான வாய்ப்பில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வேல்முருகன், இறுதியாக எப்போது பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டது? குறிப்பாக கடந்த தேர்தலினுடைய பொழுதுதான் தற்போது இந்த பேருந்து கட்டணம் 2020 காலகட்டத்தில் உயர்ந்தது. அதற்கு பிறகு பேருந்து கட்டணம் என்பது உயர்த்தப்படாமலே தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. குறிப்பாக தொடர்ந்து பல்வேறு புதிய பேருந்துகள் போக்குவரத்து துறை சார்பில் இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக மின்சார பேருந்துகள், அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது சிஎன்ஜி உள்ளிட்ட பல பேருந்துகளை தற்போது பேருந்து போக்குவரத்து துறையில் வந்து இயக்கப்பட்டு வருகிறார்கள். அதே போல தொடர்ச்சியாக தற்போது ஆம்னி பேருந்துகளும் தற்போது தனியார் பேருந்துகளை சேர்த்து போக்குவரத்து துறை சார்பில் தேவைக்கேற்ப அவர்கள் இயக்கி வருகிறார்கள். இது போன்ற பல நடவடிக்கைகள் போக்குவரத்து துறை சார்பில் எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலைக்கு ஏற்ப இந்த பேருந்து போக்குவரத்து கட்டணத்தை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டு வருகிறார்கள் தனியார் போக்குவரத்து துறை சார்பில். குறிப்பாக சென்னையில் இயங்கக்கூடிய எம்டிசி பேருந்துகளும் குறிப்பாக புறநகர் வரைக்கும் பயணம் மேற்கொள்வதன் காரணமாக இந்த பேருந்து கட்டணம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்ற குறிப்பாக தனியார் பேருந்து அமைப்புகள் சார்பில் இது போன்ற கோரிக்கைகள் தொடர்ந்து வைக்கப்பட்டாலும் கூட அரசினுடைய சார்பில் பொதுமக்கள் பாதிக்கப்படாத வண்ணத்தில் இந்த போக்குவரத்து கட்டணத்தை மாற்றி அமைப்பதற்கான முடிவு என்பது முதலமைச்சர் அவர்கள் இதுவரைக்கும் உத்தரவு கொடுக்கவில்லை என்ற அடிப்படையில் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் போக்குவரத்து சார்பில் தொடர்ச்சியாக நஷ்டத்தில் இயக்கப்பட்டாலும் கூட பேருந்து கட்டணத்தை வந்து தற்போது மாற்றி அமைக்கக்கூடிய சூழல் இல்லை என்று தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதனை கருத்தில் கொண்டுதான் தற்போது இந்த கருத்து கேட்பு கூட்டமானது நடத்தப்பட்டது. கடந்த 27ஆம் தேதியிலிருந்து இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்ட நிலையில தற்பொழுது இதற்கான அந்த தகவல் என்பது நீதிமன்றத்தில் சமர்ப்பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது நீதிமன்றம் அடுத்த கட்ட முடிவு என்பது அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் தற்போதைக்கு போக்குவரத்து கட்டணத்தை உயர்த்துவதற்கான அந்த அறிவிப்பை போக்குவரத்து துறை சார்பில் இதுவரைக்கும் எடுக்கவில்லை என்ற தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பேருந்து கட்டணம் என்பது வழக்கமான கட்டணமாகவே இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேல்முருகன்.